Hi viewers, welcome to VB Kings Activity சமையல். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல சில்லி சிக்கன் வந்து எப்படி பண்ணலாம்ங்கறத தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலை நீங்க Subscribe பண்ணாம இருந்தீங்கன்னா Subscribe பண்ணிருங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போகலாம். சில்லி சிக்கன் பண்றதுக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து இந்த மாதிரி நான் கட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு கொடமிளகாய் இந்த சைஸ்ல வந்து கட் பண்ணி வெச்சுக்கோங்க. 1/4 கிலோ அளவுக்கு வந்து நான் சிக்கன் எடுத்து 65 பொரிச்சு நான் தனியா எடுத்து வச்சிருக்கேன். சில்லி சிக்கன்ல டொமேட்டோ சாஸும் வந்து நம்ம ஊத்த போறோம். அதனால டொமேட்டோ சாஸும் எடுத்து வச்சிருக்கேன். சோயா சாஸும் எடுத்து வச்சிருக்கேன். இது ரெண்டையுமே எடுத்து வச்சுக்கோங்க. கடாய் அடுப்புல வச்சிட்டு கடாய் நல்லா காஞ்சதும் ஆயில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோம் இல்லையா பெரிய வெங்காயம், அதை இதோட சேர்த்து நல்லா கண்ணாடி பதம் வர்ற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்குவோம். இப்போ எடுத்து வச்சிருந்த கொடமிளகாவையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருவோம். ஒரு 5 நிமிட்ஸ் வரைக்கும் நல்லா வந்து வதங்கட்டும். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கன் 65 வந்து இதோட சேர்த்து நல்லா வந்து கிளறி விட்டுருவோம். 2 மினிட்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டா போதும். ஏற்கனவே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி தான் வச்சுருக்கோம். இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் வந்து சேர்க்க போகிறோம். 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்து அதையும் நல்லா வந்து நம்ம கிளறி விட்டுறலாம். சின்ன கரண்டிக்கு அரை கரண்டி அளவுக்கு வந்து நான் சால்னா சேர்த்துருக்கேன். உங்களுக்கு சால்னா வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அரை ஸ்பூன் அளவுக்கு வந்து நான் சோயா சாஸ் வந்து சேர்த்துருக்கிறேன். லாஸ்ட்டாக சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டோம்னா டேஸ்டியான சில்லி சிக்கன் வந்து ரெடி. லாஸ்ட்டாக வந்து ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து மேலே தூவிக்கிறேன். இது வந்து வீட்டிலேயே வளர்ந்த வந்து ஸ்ப்ரிங் ஆனியன். ஸ்ப்ரிங் ஆனியன் வந்து எப்படி நம்ம வீட்டிலேயே வந்து வளர்க்கலாம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் போடுறேன். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான சில்லி சிக்கன் ரெடி. நம்மளோட சேனலில் வர்ற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.